गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தக்ஷாயன புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆடி மாதம் 8ஆம் தேதி வியாழக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 24/7/2025ஆம் ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 1 நிமிடம். திதி இன்று அதிகாலை 3 மணி 5 நிமிடம் வரை சதுர்த்தசி. அதன் பின்பு அமாவாசை, ஆடி அமாவாசை. நட்சத்திரம் இன்று மாலை 6 மணி 11 நிமிடம் வரை புனர்பூசம், பின்பு பூசம். நாம யோகம் இன்று காலை 11 மணி 12 நிமிடம் வரை அர்ச்சனம், பின்பு வஜ்ரம். கரணம் பிற்பகல் 2 மணி 27 நிமிடம் வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று சித்த யோகம், அமிர்த யோகம் இரண்டும் இருக்கு. இன்னைக்கு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. மாலை அதாவது இரவு 8 மணி 9 நிமிடம் வரை நல்ல நேரம் இன்னைக்கு இருக்கு. ராகு காலம் நண்பகல் 1:30 பிற்பகல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை பகல் அதாவது காலை 9 மணி முதல் 10:30 வரை. வாரசூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 15 நிமிடம் முதல் 1 மணி 15 நிமிடம் வரை. மாலை 6:30 7:30 வரை உங்களுக்கு சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம். இன்றைக்கி சந்திராசிரமம் இன்று மாலை 6 மணி 11 நிமிடம் வரை கேட்டை, பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம் ஆகிறது. சரி, இன்றைய தினம் வியாழக்கிழமை. குரு பகவான் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் எலுமிச்சம்பழத்தை இன்றைக்கி கொண்டு போங்க, சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி ஆடி அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை பற்றி ஒரு சில இதெல்லாம் நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி கோச்சாரத்தை நம்ம பார்த்துருவோம். கடக லக்னம், லக்னத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியன், சந்திரன், புத பகவான் இன்றைக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள். அதே மாதிரி சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான், மிதுனத்தில் உங்களுக்கு குரு பகவான் இருக்கிறார். இன்றைய தினம் கோச்சாரம் இதுதான். அதே போல் இன்றைக்கி ஆடி அமாவாசை. சரி, இந்த ஆடி அமாவாசையில் என்ன செய்யலாம் முதல்ல நம்ம அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லும்போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் இல்லைங்களா? முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது. அதே போல் குலதெய்வ வழிபாடு. இப்போ குலதெய்வ வழிபாடுனா சில விஷயங்கள் இருக்குது. எப்படி அப்படின்னா, இப்போ ஆண் தெய்வமாக இருந்தால் நம்ம என்ன செய்யணும்? ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை, பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அதனால் இன்றைய நாள் அமாவாசை. சரி, நம்ம இதெல்லாம் எப்பொழுதுமே வழக்கமாக செய்யக்கூடியது எது? இதெல்லாம் வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு தருணம். ஆனால் இன்றைய நாள் ஒரு விஷயத்தை சொல்ல போகிறேன். என்ன? குலதெய்வத்தை வீட்டுக்குள்ளே கொண்டு வர்றது எப்படி? இப்போ நிறைய பேர் குலதெய்வம் கும்பிட்றாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் வீட்டில் பார்த்திங்கன்னா வறுமை இருக்கும், கடன் தொல்லை இருக்கும், வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கும். சரி, அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சிகப்பு துணியை எடுத்துக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சிகப்பு துணி. அதுவும் வியாழக்கிழமையில் அமாவாசை வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த நாள் கிடைக்காத ஒரு நாள், புரியுதுங்களா? ஏன்னா மறுநாள் வர வெள்ளிக்கிழமை வருது. அப்போது சிகப்பு துணியை ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 வசம்பு, பேர் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அது பேர் சொல்லாதுன்னு தான் சொல்லுவாங்க. அதை 3 வசம்பு எடுத்து அந்த சிகப்பு துணியில் வச்சுருங்க. அது கூட பச்சை கற்பூரம் கொஞ்சம், ஏலக்காய் 5 ஏலக்காய் அது கூட வச்சுருங்க. கிராம்பு 5 வச்சுருங்க. அது கூட பட்டை 1 வச்சுருங்க. நீங்கள் கேட்கலாம், என்ன மசாலாலாம் சொல்கிறாங்க? அதுக்கெல்லாம் ஈர்ப்பு சக்தி அதிகம். பணத்தினுடைய ஈர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? இதெல்லாம் வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் அதை எல்லாம் பச்சை கற்பூரம்லாம் வச்சுருங்க. அதுக்குள்ளே பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதே போல் கிராம்பு, பட்டை, இந்த வசம்பு, இது எல்லாத்தையும் வச்சுட்டு
அதில் வந்து கொஞ்சோண்டு ஜவ்வாது வாசனை திரவியங்கள் போடணும் இல்லையா, ஜவ்வாது போடுங்க. போட்டுட்டு அதை அப்படியே மூட்டை கட்டி சிகப்பு துணியில் பட்டு துணியில் மூட்டை கட்டி நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், மூட்டை கட்டிட்டு அது நடுவீட்டில் வச்சு, இப்போ நீங்கள் அமாவாசைக்கு பூஜை பண்ணுறீங்க இல்லையா, அந்த பூஜை முடிஞ்ச உடனே அதை கொண்டு போய் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, வியாழக்கிழமையில் மாலை வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர ஓரம் வரும், அந்த 2 கட்டிக்கோங்க. இதே மாதிரி 2 இது கட்டிக்கிட்டு ஒன்று வந்து பூஜை அறையில் வச்சுருங்க, ஒன்று வந்து நிலைவாசலில் கட்டிடுங்க. இதை செய்யும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே பண வரவு அதிகரிக்கும், வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இதை செஞ்சு பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். இது வரைக்கும் நான் நிறைய கொடுத்துருக்கேன். அதனால் இது வந்து வியாழக்கிழமையில் செய்யக்கூடியது, அதுவும் அமாவாசையில் செய்யக்கூடியது. அதே மாதிரி இன்றைக்கி கண்ணூர் கழிக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் நிறைய பேச வேண்டியது இருக்குது, அதனால் வந்து தினப்பலன் கொஞ்சம் லேட்டாக தான் சொல்ல முடியும். அதனால் இன்றைய தினம் கண்ணூர் கழித்தல் அது எப்படி செய்வது? இப்போ கண்ணூர் கழித்தல் அப்படின்னு சொல்லும்போது அரிசி மாவு இருக்குது இல்லையா, இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இப்போ லைவில் நம்ம சொல்லும்போது இன்னும் நிறைய பேருக்கு வந்து உற்சாகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இதை சொல்கிறோம். அதனால் மாவு எடுத்துக்கோங்க, இட்லி மாவு இருக்குது இல்லையா, அந்த இட்லி மாவு எடுத்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு பாத்திரம் இருந்தால் அதை எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு மாலை 6 மணிக்கு, அப்படி இல்லைன்னா மதியம் 12 மணிக்கு இப்படி தான் செய்யணும். இதை இல்லையா மதியானம் செய்ய முடியலையா, மாலையா, ஏன்னா எல்லோரும் வேலைக்கு போகிறவங்க இருக்காங்க, ஈவினிங் தான் வருவாங்க. அப்படி வரும்போது செய்யுங்க. சரி எல்லோரும் நைட்டு தான் வருவாங்க அப்படின்னா நைட்டு 10 மணிக்கு மேலே இது செய்யலாம், தப்பு கிடையாது. எல்லோரும் வீட்டுக்கு வந்த பிறகு கூட செய்யலாம். அந்த மாவை எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு குங்குமத்தை போட்டுடுங்க. போட்டுட்டு வெத்தலை நல்லா பெரிய வெத்தலையாக வச்சுருங்க. பெரிய கற்பூரம், நல்லா இவ்வளோ பெரிய கற்பூரம் அதில் வச்சுட்டு வீட்டில் எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருக்கும் அது திஷ்டி மாதிரி சுற்றி வெளியில் எடுத்துன்னு போயிட்டு ரோட்டில் எடுத்துன்னு போயிட்டு ஒரு ஓரமாக ஊற்றிட்டு வந்துருங்க. ஊற்றிட்டு அங்கேயே கை கால்லாம் முதல்ல தண்ணிலாம் கொண்டு போய் வச்சுட்டு கை கால்லாம் கழுவிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து தொடச்சிட்டு விபூதி வச்சுக்கிட்டு 2 வத்தி ஏற்றி வச்சு, அதே மாதிரி வீட்டில் உள்ளவங்களும் திஷ்டி சுற்றின பிறகு அவங்களும் கொஞ்சம் முகக்காயக்கால்லாம் கழுவிட்டு நெத்தியில் விபூதி வச்சுன்னு போய் படுக்க சொல்லுங்கள். இதை செய்யுங்க, எப்பேற்பட்ட திஷ்டியும் விலகும். இதுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இன்றைக்கி தர்ப்பணம் கொடுக்குறோம். இந்த தர்ப்பணம் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம தர்ப்பணத்தில் என்ன பயன்படுத்துகிறோம்? தர்பை தான் பயன்படுத்துகிறோம். எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன பெண்கள் கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாங்க. இப்போ யார் ஆண் பிள்ளையே இல்லை, ஆண் வாரிசே இல்லை, அப்போ அவங்க என்ன செய்வாங்க? பக்கத்தில் போயிட்டு கேட்டு எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நான் யதார்த்தமாக பேசுகிறேன், தப்பாக நினைக்காதீங்க. சரிங்களா? அப்போ பெண்கள் கொடுக்கலாமான்னா தாராளமாக கோயிலில் போய் கொடுத்துட்டு வரலாம், தப்பு கிடையாது. இப்போது தர்ப்பணத்தில் பயன்படுத்தக்கூடிய தர்ப புல் அது எந்த கிரகத்துக்கு சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் கேது கிரகத்துக்கு உரியது அந்த தர்பை. அப்போது நாம் எந்த அளவுக்கு அந்த தர்பைக்கு மரியாதை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த கேது பகவான் மூலம் நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தருணத்தை இது கிடைக்கும். அப்போது பெரியவர்களின் தொடர்பு நமக்கு கிடைக்கும். இந்த தர்ப புல் எவ்வளோ ஒரு சிறப்பு பாருங்கள். இந்த தர்ப புல்லை வீட்டில் எப்படி வைக்கிறது, எந்த இடத்துல வைக்கிறது அப்படின்றத நாளைய பதிவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு உறவினர்கள் வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். நண்பர்களால் ஆலோசனை கிடைக்கும். சில மாற்றங்களும் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி நெருக்கடியான சூழ்நிலைகளை எல்லாம் கூட இன்றைக்கி சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி ஏற்படும். அதே மாதிரி சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது.
வீடு மனை மாற்றம் குறித்த விஷயத்தில் கொஞ்சம் யோசித்து இன்றைக்கி செய்வது ரொம்ப நல்லது. வண்டி வாகன விஷயத்தில் ஆர்வங்கள் ஏற்படும். இன்றைக்கி அமைதி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அலைச்சல்கள்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் இன்றைக்கி விலகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எல்லா விதத்திலும் ஆர்வம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, தன வரவு இன்றைக்கி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கி உங்களிடம் ஏற்படும். அதே மாதிரி உங்களிடம் வேலை செய்பவர்களாக இருந்தாலும், நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும், இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மதிப்பு, மரியாதை, பாராட்டுகள் இன்றைக்கி கிடைக்கும். முயற்சிகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். அரசு சார்ந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு உதவிகரம் சாதகமாக அமையும். இன்றைய நாள் தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள்லாம் மேம்படும். பிள்ளைகளுடைய ஒரு மேம்பாடு குறித்து இன்றைக்கி எல்லா விதத்திலும் யோசிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும். சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் தன வரவு சந்தோஷம் நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகள்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர் உதவிகரம் சிறப்பாக இன்றைக்கி அமையும், சாதகமாகவும் இன்றைக்கி இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து சென்றால் இன்றைய நாள் இன்றைக்கி எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நாளாக இன்றைக்கி அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களின் வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமைந்தாலும் இன்றைக்கி செலவுகள் கூடும். அதே சமயத்தில் பிள்ளைகளால் ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்குது. அதே மாதிரி ஆடை ஆபரண விஷயத்தில் இன்றைக்கி ஆர்வங்கள் அதிகரிக்கும். இன்றைக்கி நல்ல உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்குது இல்லையா, அது சாப்பாடு சம்மந்தப்பட்ட கிரகம் இல்லையா, அதனால் உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அதே மாதிரி முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு பொலிவு, ஒரு சந்தோஷம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் தவறி போன சில தன வரவுகள் இன்றைக்கி கிடைக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இன்றைய நாள் வெற்றியும் இருக்கும், வரவும் இருக்கும், செலவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த மஞ்சள் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொலிவுகள் இன்றைக்கி, அதாவது முகத்தில் ஒரு தேஜஸ், முகத்தில் ஒரு பொலிவு, ஒரு அழகு கூட சொல்லலாம். இன்றைய தினம் உங்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வரவு செலவு பற்றிய ஒரு எண்ணங்கள் அதிகரிக்க சந்தேக உணர்வுகளை இன்றைக்கி தவிர்ப்பது மிக மிக நல்லது. ஏன்னா சந்தேகத்தால் சில சந்தோஷங்கள் போகக்கூடிய ஒரு தவறு இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் சந்தேகத்தை விடுத்து சந்தோஷத்தை மட்டும் இன்றைக்கி யோசிங்க, சிறப்பாக இருக்க. வியாபாரத்தில் சில ரகசியங்களை பாதுகாப்பது ரொம்ப கவனத்தோடு இருப்பது நல்லது. அனுபவ அறிவை இன்றைக்கி பயன்படுத்துங்க, சிறப்பாக இருக்கும். உங்களோடு இருப்பவர்களிடம் அதிக உரிமையை இன்றைக்கி கொண்டாடாதீங்க. அதிக உரிமை எடுத்துக்கொண்டால் அதனால் சில பிரச்சனைகள் வரும். அதனால் கவனமாக இருங்க. விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். அதனால் ஆர்வமும் அதிகரிக்கும். அதை வாங்கக்கூடிய ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி நீங்கள் விலையுயர்ந்த பொருட்கள் கையிலையோ இல்லை கழுத்துலையோ இல்லை லேப்டாப் இதெல்லாம் கொண்டு போகிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகள்
ஈடேறக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆரோக்கியத்தையும் இன்றைக்கி பார்த்துக்கணும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்து. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் இன்றைக்கி கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்றைக்கி ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஒரு வர்த்தகம், அதே மாதிரி சந்தை நிலவரங்கள் அதையெல்லாம் இன்றைக்கி தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு ஏற்படும். அதனால் ஒரு முன்னேற்றமும் உங்களுக்கு கிடைக்கும். வேலை சம்பந்தமான சில முடிவுகளை இன்றைக்கி எடுப்பீங்க. உங்களுடைய வெளிப்படையான ஒரு குணங்களை இன்றைக்கி வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே மாதிரி பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருந்தாலும் அந்த பிள்ளைகளால் ஏற்படுகின்ற ஒரு செலவு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இன்றைக்கி இருக்கும். வியாபாரத்தில் நல்ல வெற்றி கிடைக்கும். வருமானத்தில் இன்றைக்கி உயர்வு ஏற்படும். சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி வரவும் இருக்குது, செலவும் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 2ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெண்சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி நிறைந்த நாளாக இன்றைக்கி அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இன்றைக்கி இருக்கும். அதே சமயத்தில் இன்றைக்கி உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு நினைத்த வேலையை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். வெளி வட்டாரத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இன்றைக்கி கிடைக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு தருணமும் இன்றைய தினம் இருக்குது. அனுபவ அறிவால் சில மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாள். தனவரவு சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் தனவரவு இருக்கும். ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். தொழில் மாற்றங்கள் கிடைத்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இப்போது ஒரு வேலைக்காக வெளியூர் அனுப்புகிறாங்க, எப்படி போகிறதில்ல யோசிக்காதீங்க. வேலை கிடச்சிதுன்னா உடனே போயிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் உண்மையிலே இப்போதைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க ஆஹா ஓஹோன்னு, நிச்சயமாக கிடையாது. நேரம் நல்லா இல்லை, அதனால் கவனமாக இருக்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் சனி பகவான் போய் உட்கார்ந்துருக்கார். திருக்கணிதப்படி நல்லா புரிஞ்சிக்கணும். நான் வாக்கியப்படி சொல்லலை, திருக்கணிதப்படி. அதனால் கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எந்த வேலை கிடைச்சாலும் ஏற்றுக்கொண்டு செய்யுங்க, நல்ல நேரம் வர வரைக்கும். சரிங்களா? ஏன்னா இப்போ வக்ரத்தில் இருக்குது, சனி வக்ரத்தில் இருக்கிறதுனால இப்போ இந்த வேலை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா ஆரோக்கியத்தை தான் இதுக்கு எடுக்கும். அதனால் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைய நாள் ஒரு நல்ல சிறப்பான நாள், ஒரு வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி அமையும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள்லாம் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வம் செல்வாக்கெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் இன்றைக்கி அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உறவுகள் வழியில் சுப செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். பிள்ளைகளுடைய எண்ணங்களை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள்லாம் இன்றைக்கி, வேலை பலு இதெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி
பொழுதுபோக்கு செயல்களால் கையில் இருக்கக்கூடிய பணங்கள்லாம் விரயங்களாகும். அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலும் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். போட்டி நிறைந்த நாளாக இன்றைக்கி இருக்குது. ஜெயிப்பது நிச்சயம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி செலவுகள்லாம் மேம்படும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தருணம். வேலை பலு சொல்கிறோம் இல்லையா, வேலை அதிகமாக இருக்கிறது, அதனால் உடல்நிலை இதுவாகிறது, அதெல்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தருணம் இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகரிக்கின்ற ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, அலுவலக பணிகளில் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு இன்றைக்கி செயல்படுவது மிக மிக நல்லது. வியாபாரத்தில் ஒரு புதிய ஒப்பந்தம் ஏற்படும். அதே போல் சாதகமான ஒரு சூழ்நிலையும் இன்றைக்கி அமையும். மனதளவில் இருந்து வந்த ஒரு புதுவிதமான ஒரு தேடல்லாம் இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாள். ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். சகோதரர்கள் இன்றைய தினம் பக்கபலமாக உங்களுக்கு இருப்பார்கள். இன்றைய நாள் சேமிப்புகள் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்பாட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. இன்றைக்கி விசாகம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது மிகவும் நல்லது. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு விதமான ஒரு தேடல், ஒரு வியாபாரமாகட்டும், ஒரு வீடு வாங்கிறதாகட்டும், அதே மாதிரி ஒரு தொழில் நடத்துபவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு புதிய தேடல் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க. சகோதர வழியில் ரொம்ப ரொம்ப விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தடைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. அதனால் கவனமாக இன்றைக்கி இருங்க. அதுவும் இன்றைக்கி உங்களுடைய ராசிக்கே பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே 8ஆம் வீடு சந்திரனுடைய வீடு தான். அதே சந்திரன் அங்கே தான் இருக்குது. அதனால் விநாயகப் பெருமானை இன்றைக்கி நல்லா வணங்குங்க. அதே மாதிரி இன்றைக்கி ஆடி அமாவாசை அப்படின்றதுனால முன்னோர்களை இன்றைக்கி நல்லா வணங்கிட்டு, உங்களுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருந்தால் இன்றைக்கி 9 தீபம் போட்டு இன்றைக்கி வழிபாடு செஞ்சுட்டு போங்க. எல்லா விதத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்திலுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வேகமாக எதையும் செய்யாதுங்க. வண்டியில் போகும்போது வேகத்தோடு செய்யாதீங்க, விவேகத்தோடு செய்யுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஓரளவுக்கு நன்மைகள் செய்கின்ற ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சுபமான ஒரு நாள், சுகமான ஒரு நாள். நல்ல மதிப்பு மரியாதை இதெல்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதலும் கருத்து வேறுபாடின்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. வர்த்தகத்துறையில் இன்றைக்கி மேன்மை ஏற்படும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கூடக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலம் ஏற்படும். நல்ல முன்னேற்றம் இன்றைக்கி கிடைக்கும். தொழிலில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். அதே போல் அரசு சார்ந்த ஒரு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறைகின்ற ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும்.
இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தருணம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக பயணங்கள் இருந்தால் அந்த பயணங்களால் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படும். மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமையும். தன வரவு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி எந்த துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கின்ற ஒரு நாள். சில மாற்றத்தால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அதே மாதிரி விவசாயத்துறையில் இருப்பவர்கள், கால்நடை வியாபாரம் பண்ணுறவங்க, அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு ஈர்ப்பு, அதனால் ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு சிறு சிறு வேலையில் ஒரு கருத்து வேறுபாடு இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. நண்பர்களால் உங்களுக்கு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கூட்டு தொழில் பண்ணுறவங்க, நண்பர்கள் வட்டாரம், அதே மாதிரி கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடியது தான் 7ஆம் இடம். அப்படிப்பட்ட ஒரு இது கணவன் மனைவி இதிலெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷம் கூடுகின்ற ஒரு தருணம் இருக்குது. குடும்பத்திலையும் இன்றைக்கி ஒத்துழைப்பு இன்றைக்கி ஏற்படும். தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. என்ன ஒரு சின்ன சின்ன வேலையில் மட்டும் கொஞ்சம் தடை ஏற்படும், அதுதானே தவிர மற்றபடி இருக்குது. வேலை ஆட்களிடத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலும், அதே மாதிரி ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு துறையில் இருப்பவர்களும் சரி, இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நல்ல சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். ஏன்னா ஜென்ம சனி ஓடிட்டுருக்கு, அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் ஆர்வங்கள் நிறைந்த நாளாகவும் மேன்மை நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு இன்றைக்கி ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதெல்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். எல்லா தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், அதே மாதிரி குடும்பம் சார்ந்த விஷயமாகட்டும், எல்லா விதத்திலும் இன்றைய தினம் ஆர்வத்தோடு செய்கின்ற ஒரு தருணம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.